ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் மனுஷர்களுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து சாபம் விடுவாங்க. எப்போ பாரு அவங்கள நல்லா இருக்க மாட்டேன் அப்படி இப்படி சொல்லிட்டு சாபம் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதனால் வந்து அந்த சாபங்கள்லாம் நம்ம பழிக்குமா பழிக்காதா அப்படி சொல்லி நிறைய பேருக்கு இருக்கும். ஆமாம், அவள் பெரிய அப்படியே சாபம் விட்டுட்டா அப்படியே பழிச்சிட போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாபம் வந்து எதுக்காக விடுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தருடைய பணத்தை வந்து நீங்கள் திருடிட்டீங்க அப்படின்னா, அந்த பணத்தை உண்மையிலேயே நீங்கள் திருடிட்டீங்க, அப்போ அவங்க சாபம் விட்றாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சாபம் விட்டால் அவங்களுக்கு பழிக்குமா கேட்டால் கண்டிப்பாக பழிக்கும். ஆனால் அவங்க திருடவே இல்லை, வீணாக அவங்க மேலே பழியை போட்டு நீங்கள் சாபம் விட்டுட்டீங்கன்னா அது திருப்பி வந்து உங்களை தான் வந்து தாக்கும். நியாயமாக நீங்கள் சாபம் விட்டால் அது கண்டிப்பாக பழிக்கும். அதே சமயம் நியாயமே கிடையாது, சும்மா வந்து வச்சேன்னா அது நியாயம் பழிக்குமா கேட்டால் கண்டிப்பாக பழிக்கவே பழிக்காது. அதனால் சாபம் விடுறதுக்கு முன்னால் யோசித்து எப்படி அப்படின்னு சாபம் விடணும்னு சொல்லுவாங்க. பொதுவாக வந்து ஒருத்தர் சாபமே நீங்கள் விடவே கூடாது. ஏன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தர் பிறந்த உடனே அவங்க தலையெழுத்தை வந்து கடவுள் வந்து எழுதிடுறாரு. எந்த வயசில் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடி ஒவ்வொரு நாளும் எல்லாமே வந்து கடவுள் எழுதின விதிப்படி நம்ம பிறக்கும்போதே நம்ம தலையில் எழுதிடுறாரு. அது வரையும் தான் வந்து வாழ்கிறோம். அந்த சாபம் வந்து நம்மளை மாற்றுமா, அந்த சாபம் எழுதுகிறபடி மாற்றுமா அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, இந்த நம்ம செய்கிற பாவ புண்ணியத்துக்கு தக்கனதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மாற்றம் வந்து ஏற்படும். இப்போ வந்து இப்போ இல்லை அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, பார்த்தியா நான் சாபம் விட்டேன் அவள் அழிஞ்சு போயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து கொடுத்துட்றாங்க. இந்த ஜென்மத்தில்னா இந்த ஜென்மத்திலே அவங்க முடிச்சிடுறாங்க. ஆனால் முன்னாலெல்லாம் அப்படி கிடையாது. அடுத்த ஜென்மம் அப்படி பார்த்தியா அவன் செஞ்ச பாவம் அவன் பிள்ளையை பாதிக்குது சொல்லுவாங்க. அவள் சாபம் விட்டுட்டா அதுக்கப்புறம் குழந்தை வந்து அந்த குழந்தைய. ஆனால் இப்போல்லாம் எல்லாமே ஃபாஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி கடவுள் எல்லாமே ஃபாஸ்ட்டாக வந்து கொடுத்துட்றாரு. கர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா யாரையுமே அது சாபம் விட்றாங்க. கடவுளை நம்ம நம்பும்போது எதுக்காக வந்து நம்ம சாபம் விடணும்? எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வந்து பாவம் வந்து உண்டு. கடவுள் வந்து ஒவ்வொன்றையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து திருப்பி பேசிக்கிட்டீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன மதிப்பு இருக்குது, அதனால் கண்டிப்பாக அவர் வந்து வருவார். கடவுள் மேலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். அது நமக்கு தெரியும். எல்லா கணக்கும் ஒவ்வொரு நிமிஷம் பாவ கணக்கு புண்ணிய கணக்கு எல்லாமே நம்ம இதிலேருந்து எழுதிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா செய்கிற பாவத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாவம் செஞ்சாலும் சரி, அதனால் கண்டிப்பாக யாரையுமே அது சாபம் விடாதீங்க. அவள் எது செஞ்சாலும் சரி, கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுறது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கடவுள் வந்து யார் என்ன செஞ்சாலும் கண்டிப்பாக கொடுக்கத்தான் போகிறாரு. அதுக்கப்புறம் நம்ம சாபம் விட்டால் கடவுள் எதுக்கு பண்ணுறாரு? வீணாக எதுக்கு சாபம் விடுறோம்? அதனால் யாரையுமே அது சாபம் விடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது மாதிரி குடும்பத்துக்குள்ளே விட்ற சாபங்கள் வந்து பழிக்குமா பழிக்காதான்னு நிறைய பேருக்கு சந்தேகம். கண்டிப்பாக பழிக்காது. ஏன்னா இப்போ அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சி குடும்பத்துக்குள்ளே ஒருத்தர் நம்ம சாபம் விடும்போது வந்து கோபத்தில் தான் வந்து நம்ம இது பண்ணுவோம். அப்படி இப்படி போகணும் கோபத்தில் தான் வந்து சொல்லுவோம். மனசார வந்து கண்டிப்பாக வந்து சொல்ல மாட்டோம். அதுக்கப்புறம் கோபம்லாம் போனப்புறம் ஐயோ நம்ம அக்காவே அப்படி சொன்னோம், நம்ம அண்ணனை போய் இப்படி சொல்லிட்டோமே அப்படி சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வருத்தப்படுவாங்க. அதே மாதிரி அம்மா அப்பாவும் கூட வந்து நிறைய பேர் கோவத்தில் தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் யோசிப்பாங்க, ஐயோ நம்ம பொண்ணை போய் இப்படியெல்லாம் நம்ம ஏசிட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. அதனால் அவங்களையும் வந்து தப்பாக நினச்சிக்காதுங்க. அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் வந்து பார்த்திங்கன்னா கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிங்கனாலே வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும். கோபப்படவே செய்யாதுங்க. கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சாபங்கள்லாம் ஒரு நாளும் பழிக்காது. அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம். கண்டிப்பாக வந்து நல்லதே தான் நடக்கும். அதனால் கோபம் தான் எல்லாத்துக்குமே அது காரணம். அதனால் கோபப்படாமல் வந்து எதுக்குமே வந்து சந்தோஷமாக இருங்க.